அந்த வார்த்தை குர்ஆன்ல 3 விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஒண்ணு ரஹம் வந்து அல்லாவுக்கு மெயின், அவன் தான். அவனை மாதிரி ரஹம் யாருக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ரஹம் அவன் தான். 2வது ரஹம் இருக்குல்ல, அது வந்து யாருக்கு சொல்லப்படுதுன்னா தாயினுடைய கருவறை. தாயினுடைய கருவறைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ரஹம். அரபில ரஹம்னா அம்மாவுடைய அந்த கர்ப்பப்பை. 2. 3வது ரஹம் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த அன்பையும் குறிக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்துல, விலங்கினிடத்துல, எல்லா இடத்துலயும் காட்டக்கூடியது அந்த ரஹம். அது வந்து குறிக்கக்கூடியது. 3 விதமான ரஹம் வந்து குர்ஆன் வந்து சொல்லி காட்டுது. இதுல வந்து நான் ஒன்ன மட்டும்தான் பேச போறேன் இப்போ. ரஹம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அன்பு, கருணை, லவ் அண்ட் அஃபெக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இது எங்க இல்லையோ அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நோ வேல்யூ, அதுக்கு மதிப்பே கிடையாது, ரெஸ்பான்ஸே கிடையாது. அல்லாஹ் அதை ஏறிடுத்தும் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அதை அனுமதிக்கவும் மாட்டான். நோ பர்மிஷன், நோ கிராண்ட். அல்லாஹ் இடத்துல எங்க அன்பு இல்லையோ, எங்க கருணை இல்லையோ, எங்க லவ் இல்லையோ, எங்க அஃபெக்ஷன் இல்லையோ, அங்க அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு அங்க வேலையும் இல்லை. அல்லாஹ் தாலா தெளிவா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரஹம் உறவுகள், எல்லா உறவுகள், குடும்ப உறவுகள் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்ந்துதான் ரஹம். இந்த ரஹம படைச்ச உடனே இந்த ரஹம் என்ன செஞ்சுட்டான், அல்லாஹனுடைய அரிசில போய் டக்குன்னு ஒட்டிச்சான். அல்லாஹனுடைய அரிசி இருக்குல்ல, அப்படி போய் அப்படியே ஒட்டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிட்டு அந்த ரஹம் சொல்லுதான் அல்லாஹ்கிட்ட, யா அல்லாஹ், என்னை யாரெல்லாம் இணைத்து கொண்டார்களோ அவர்களை நீ இணைத்துக்கொள். யாரெல்லாம் என்னை சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்கள நீ சேர்த்துக்கோ. யாரெல்லாம் என்னை வெட்டி விட்டார்களோ அவங்கள நீ வெட்டி விட்டு. வேற என்ன இருக்கு லைஃப்ல? ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மெயின் சப்ஜெக்டே இதுதான். இந்த உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குதான் இவ்வளோ பேச்சு, இவ்வளோ வேலைகள், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம். இதுதான் இந்த உறவுகள் சரி செய்யறதுக்கு தான் எல்லாமே விஷயம். அந்த உறவுகள்ல மேஜரா இருக்கக்கூடிய உறவுகள், சில உறவுகள் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க குறிப்பா பாருங்க, படைப்பினங்கள் எல்லாமே வந்து ஜோடி ஜோடியா தான் இருக்கும், எதுவுமே சிங்கிளா இருக்காது. சிங்கிளா இருக்கிறது யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹு அஹத், அவன் மட்டும்தான் சிங்கிளா இருப்பான். அது அவனை தவிர்த்து மற்ற எல்லாமே ஜோடி. படைப்பினங்கள் எல்லாமே, வானம் அப்படின்னா பூமி, இரவுனா பகல், நன்மைனா தீமை, எல்லாத்துலயும் ஜோடி ஜோடி இருக்கு. அதே மாதிரி படைப்பினங்களத்துல எல்லா விலங்கினத்திலும் ஜோடி இருக்கு. விலங்கினங்கள் சொல்லிட்டு பொதுவா நம்ம சொல்றோம், விலங்கினங்கள்ல எத்தனை இனங்கள் இருக்கு? ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, யானை, எல்லாத்துலயும் ஆண் பெண் ஜோடி. இது அல்லாஹ்வுடைய அந்த செட்டப் பாருங்க எப்படி வச்சிருக்கான்னு சொல்லி. ஜோடி இல்லாம எந்த படைப்பும் கிடையாது. மீன், சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன என்ன சொல்றது, ஈ, கொசு, எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு. ஜோடி இல்லாம எந்த உயிரினமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய செட்டப், அல்லாஹ்வுடைய ஃபித்ரத் அப்படிதான் படைச்சிருக்கான். யாரும் தனியா இருக்க முடியாது. தனிமையில் இனிமை காண முடியாது. நீ தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தனியா நின்று சாதிக்க முடியாது. தனியா நின்று எதுவுமே பண்ண முடியாது. ஜோடியா தான் இருக்கணும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய செட்டப்பே வச்சிருக்கான். பிறரை சார்ந்துதான் இருக்க வேண்டும் இந்த துனியால. நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களை சார்ந்துதான் இருக்கணும். எதை செய்யணும்னாலும் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நீ இருக்கணும். அப்படிதான் லைஃப் செட்